யார் இங்க சொம்பு வச்சது? ஐயா இனி நீங்க தீர்ப்பு சொல்ல போறீங்களா? அதான் சொம்பு வச்சேன். மூஞ்சியா வச்சேன் நானா நாட்டாம சரத்குமாரா இல்ல சின்ன கவுண்டர் விஜயகாந்தா? ஐ அம் ஜஸ்டிஸ் ராம்சந்த் பட்டானி. சபாபதி இன்னைக்கு என்ன பிரச்சனை? காலையில பால்காரங்கிட்ட பிரச்சனை, வரும்போது ஆட்டோக்காரங்கிட்ட பிரச்சனை, 2 நாளா வயிறு பிரச்சனை. நான் உன் பிரச்சனையே கேட்கலையா? கோர்ட்ல என்ன பிரச்சனை? கோட்லியா 2 பட்டன் அறுந்துச்சு, அசல்ல தையல் விட்டுச்சு. சபாபதி அவர் என்ன நீதிபதியா இல்ல டெய்லரா? அவர்கிட்ட போய் கிழிஞ்சதெல்லாம் காட்டுன்னு இருக்க. யுவர் ஆனர் நீங்க மேட்ரு பாத்தீங்களா யுவர் ஆனர், உங்களையே இவன் மேட்ருக்கு கூப்பிடுறான். ஐயோ யுவர் ஆனர் இவன் தப்பா சொல்றான். நான் மேட்ருன்னு சொன்னது கேஸ். அவனே தேவலாம் போல இருக்க. அவன் தான் அசிங்கமா பேசுறான் பார்த்தா நீ அதை விட அசிங்கமா பேசுற. உன் அழகுக்கு வாங்க ஐயா. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட எனது கட்சிக்காரர் முருகனை விசாரணைக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முருகன் 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 நீ ஒரிஜினலா? முருகனுக்கு எப்போதும் குறும்புதான். என் மேல உனக்கு கருணையே இல்ல முருகா. என் பையன் +2 பாஸ் ஆகணும்னு பழனிக்கு அழைச்சிட்டு வந்து மொட்டை அடிக்க வச்ச, நீ ஃபெயில் ஆகிட்டியா? நான் என்னமோ பேப்பர் கரெக்ஷன் பண்ண மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்றேன். உன் பையன் மொட்டை அடிச்சதுக்கு பதிலா பிட் அடிச்சிருந்தா பாஸ் பண்ணிருப்பான்டா. யுவர் ஆனர் உங்க சொந்த பிரச்சனை ஊட்டாண்ட போய் வச்சுங்க. முதல்ல நான் சத்தியம் வாங்கிக்கிறேன். ஓகே முருகா, நாளைக்கு நடக்க போற குதிரை ரேஸ்ல 7ஆம் நம்பர் குதிரை முன்னாடி வரணும். எனக்கு சத்தியம் பண்ணி குடியா. போங்க இருக்க. நான் 8ஆம் நம்பர் குதிரையில பணம் கட்டிக்கிறேன். அப்ப நாங்களா எங்க போறதா? யுவர் ஆனர் இந்த அழிஞ்சாங்கொல்லி என்னென்னமோ கேக்குறான்பா. போனமா சத்தியம் வாங்கணுமான்னு வர வேண்டியதானே. அங்க என்னையா பலவலன்னு பேச்ச? சாரி மைலாஸ். மிஸ்டர் முருகன் பலு தள்ள மாட்டேன், பீல் அடிக்க மாட்டேன், டகுல் விட மாட்டேன், கப்சா அடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி குடியா. சரி இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆமாம் நீங்கள் பேசியது என்ன மொழி? உருது. ஐயா நீ தமிழ் கடவுள் தானே, தமிழ் தெரியாது? ஏண்டா டேய் நீ பேசுறது தமிழ்னா அப்ப ஔவையார் பேசுறதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷா? பாடுவா தீரத்தாலே கண்ணு குத்திடுவேன். யுவர் ஆனர் இவனுங்க விட்டா இப்படியே தொணன்னு பேசிட்டே இருப்பாங்க. டேய் சத்தியம் வாங்கிட்டல. இதோ நிற்கிறாரே எனது கட்சிக்காரர் மிஸ்டர் முருகன். இவர் ஏமாந்திருக்கிறார், ஏமாற்றப்பட்டிருக்கிறார், சீட்டிங் செய்யப்பட்டிருக்கிறார். 3 ஒண்ணுதாயா. மேட்ருக்கு வாயா. ஆமா நான் மேட்ரு கூப்பிட்டா நீ வராத. அதாவது யுவர் ஆனர் உலகத்தை ரவுண்டு சுத்திட்டு வந்தா பழத்தை தரேன்னு சொல்லி இவரை வெளியே அனுப்பிச்சுட்டு அந்த பழத்தை இவரோட அண்ணன் கணேசனை கொடுத்து இவரை ஏமாத்திருக்காங்க. ஆகவே இவரோட அண்ணன் கணேசனை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். கணேசன் கணேசன் கணேசன். மிஸ்டர் கணேசன் உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டுருக்கோம் தெரியுமா? வழக்கம் போல கையில கோல்கட்டை குத்து தொப்புல 1 ரூபாய் காயின் வைப்பீங்க, அதுக்கு தானே? ஏண்டா நான் கேக்குறேன், கவர்மெண்ட்ல 5 ரூபாய் காயின் வச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அதெல்லாம் வைக்க வேண்டியதுனடா. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு தெரியுமா? மிஸ்டர் கணேசன் சம்பந்தம் எல்லாம் பேசாதீங்க. இது நீதிமன்றம். நான் அஜித் ரசிகர் மன்றம் நான் சொன்னேன். இப்படி எல்லாம் கோர்ட் அவமதிச்சு பேசுனீங்க, உங்களுக்கு பெனால்டி கொடுப்போம். மைலான் அப்படியே எனக்கும் ஒரு பெனால்டி கொடுங்க. டக்குனு கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும். சபாபதி நீ நாயரா இல்ல சீக்கிரம் நாயரா? மூடிட்டு சும்மா வேண்டா. மைலான் எனக்கு ஒரு சந்தேகம். நான் அடிச்சு சொல்றேன், இவர் கணேசனே இல்ல. கணேசன் இல்லாமல் மைக்கேல் ஜாக்சனும். அதை சொல்லல. கணேசன்னா தொப்பை இருக்கணும். ஆனா இவர்கிட்ட தொப்பையை காணுங்க. அது ஒண்ணு இல்ல, என் கட்சிக்காரர் தினமும் ஜிம்முக்கு போய் தொப்பியா கோச்சி இருக்கிறாரு. அப்படித்தானே மிஸ்டர் கணேசன்? மயிலாட் இவரை பார்த்தா தொப்பையை குறைச்சா மாதிரி தெரியல, தோட்டு கொம்பு மாதிரி இருக்காரு. அவர் எப்படி தானேயா தும்பிக்கை இருக்கு இல்லையா? அவர் தான் கணேசன். நீ மூடிட்டு போய் உட்காரு. மிஸ்டர் சபாபதி நீங்க கணேசன் தம்பியா தாராளமா விசாரிக்க. ஓகே மயிலாட். ஹலோ ஹவ் யூ? எப்படி இருக்கீங்க? வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நம்ம பொண்ணு தங்கச்சி மூக்கு ஓடி விழுந்தால அவ எப்படி இருக்கா? சொட்டா என்ன பண்ற? நீங்க தானே விசாரிக்க சொன்னீங்க, அதான் விசாரிச்சு நிக்கிறேன். அப்படியே மெடிக்கல் ஷாப்ல போய் ஹார்லிக்ஸ் பாட்டில் 4 சாத்துக்குடி வாங்கி கொடுத்து விசாரி. ஓகே யோ எங்கேயா போற? ஒழுங்கா கேசம் சரியா? எஸ் யுவர் ஆனர். ஆமா உன் பேர் என்ன? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சண்முகன், ஆறுபடையப்பன், இப்படி பல பெயர்கள் எனக்கு உண்டு. இதில் நான் எந்த பெயரை சொல்ல? ரேஷன் கார்டுல என்ன பேர் இருக்கோ அதை சொல்லு. எனக்கு ரேஷன் கார்டே இல்லையப்பா. மல்லி தெய்வானின்னு 2 வீடு இருக்குது. ரேஷன் கார்டு இல்ல நீ எங்கேயே சம்பாதிக்கிறியா? அவர்கிட்ட கார்டு இருந்தா கிருஷ்ணாயில் சக்கரை எல்லாம் வாங்கி விற்கலான்னு பாக்குறியா? இவர் என் கேச திசை திருப்ப பாக்குறார். சாத்தாங்க பக்கம் திருப்புறாரா இல்ல பீச்சாங்க பக்கம் திருப்புறாரா? யோ வந்த இல்லன்னு பாக்குற, நீ ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. ஒழுங்கா விசாரிக்க போறியா இல்ல நான் வீடு போட்டேன். ஓகே மைலாட். ஏப்பா நீ முருகன்னு சொல்றிய, வேலை எங்க? வேலா டீ வாங்க கடைக்கு போய்க்கிறான்ப்பா. நான் அந்த வேலை கேட்கல, உன் கையில வச்சிருப்பிய தங்க வேலு அந்த வேலை கேட்கிறேன். எதுக்கு கேக்குற?
எது கேட்பான்? உங்க வேலை எடுத்துன்னு போய் சேட்டு காட்டுல அடமானம் வைப்பான். இவன் தொழிலே அதானே. என்ன கேச திசை திருப்ப பாக்குறாங்க? அவனை சுத்தியல் எடுத்து போட்டா மண்டை பொழுதுக்கும். மூடிட்டு போ உட்காரியா. அப்புறம் நீங்க போய் விசாரிங்க. தேங்க்யூ மை லார்ட். இந்த வழக்கு சம்பந்தமா முருகனோட நைனாவை நான் விசாரிக்க விரும்புறேன். முருகனோட நைனா, முருகனோட நைனா, முருகனோட நைனா. பக்தா, உன் பக்தியை வச்சணும். என்ன வரம் வேணும்? பல்லாவரம், மாதவரம், ஐநாவரம் 3 வரத்துல ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. பின்ன என்னத்துக்கு தௌலத்தா கேள்வி கேட்டா? ஏய் என்னடா இன்சல்ட் பண்றியா? மாமனாவை சுவாயிட்டு எடுத்தா செய்துட்டு போய் நேரம் ஜாகிரதை. இவர் ஆனர், இவர் கோர்ட்டுக்கு ஆயுதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இவரை பொட்டால போடுங்க. ஒருத்தம் போடுறீங்க, பெரிய சைஸ் போட்டால போடுங்க. அப்பதான் பாரியா இருக்கும். உடவுக்கும் போட்டோக்கும் வித்தியாசம் இல்லையா? நீ எல்லாம் ஒரு லாய் உன்னெல்லாம் எவனை கோர்ட்டுக்குள்ள விட்டுது? அடிச்சு தரட்டா. என்ன யாரும் அடிச்சு தடுத்த முடியாது. நான் யார் தெரியுமா? அட்வொகேட். இத்து போன இரும்பு கேட்டு மாதிரி இருக்கிறான். நீ எல்லாம் அட்வொகேட்டா? படா அமைக்கணும் படா. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். மிஸ் அப்பாராவ், நீங்க விசாரிங்க. தேங்க்யூ மை லார்ட். மிஸ்டர் சிவன், உலகத்தை சுத்திட்டு வரணும்னா எத்தனை லட்சம் செலவாகும் தெரியுமா? நீ என்னடான்னா 2 ரூபா மாம்பழத்தை காட்டி உலகத்தை சுத்திட்டு வான்னு அந்த அரியா புள்ளைய ஏமாத்தி இருக்க. நான் ஒண்ணு ஏமாத்தல. அப்போ பொட்டிக்கட்டுல சில்லற மாத்தினியா? இல்லையப்பா, தாய் தந்தை தான் உலக என்பதை உணர்த்தவே இப்படி ஒரு நாடகத்தை போட்டேன். நாடகத்தை எங்க போட்டீங்க? காமராஜர் அரங்கத்துல போட்டீங்களா? சீரணி அரங்கத்துல போட்டீங்களா? விஜய் டிவில போட்டார். நீங்க சும்மா உட்காரியா? நீங்க பாட்டுக்கு தாய் தந்தையை சுத்தினா உலகத்தை சுத்தினா மாதிரின்னு சொல்றீங்க. அப்படி கொலம்பஸ் நினைச்சிருந்தா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாரா மிஸ்டர் சிவன்? அப்படின்னா இப்ப இருக்கிற பசங்க தாய் தந்தை தான் உலகம் சுத்துறது இல்லையா? எங்க சுத்துறானுங்க? பிகர் தான் உலகம் சுத்துறாங்க. அதை விடுங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமான அந்த மாம்பழம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? வேப்ப மரத்துல கிடைச்சது. மாம்பழம் மாமரத்துல தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நோ யுவர் ஆனர். இந்த பிரச்சனை நடக்கும்பொழுது அது மாம்பழ சீசனே அல்ல, இளந்த பழ சீசன். இவருக்கு மட்டும் எப்படி மாம்பழம் கிடைத்தது? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நாரதரை கேளு, அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. நாரதர் கூப்பிடியா? நாரதர், நாரதர், நாரதர். நாராயண், நாராயண், நாராயண். நாரதர், உன்னை கூப்பிட்டா நீ மட்டும் தான் வரணும். நாராயணன் ஏன் கூப்பிடுற? கூடுதல் இடம் இருக்கா? மிஸ்டர் நாரதர், இவங்க குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் 1 டசன் மாம்பழம் வாங்காம ஒரே ஒரு மாம்பழம் வாங்கிட்டு போய் ஒத்துமையா இருக்க குடும்பத்துல ஏன் சண்டையை மூட்டி விட்டுங்க? நீங்கள் நினைப்பது போல் டசன் கணக்கில் வாங்க அந்த மாம்பழம் ஒன்றும் பங்கனப்பள்ளி அல்ல. பங்கனப்பள்ளி இல்லைன்னா உயர்நிலை பள்ளியா? 2மே இல்லை. அது யாருக்குமே கிடைக்காத ஞானப்பழம். ஞானப்பழத்தை சாப்பிட்டால் ஞானம் வரும். ஞானப்பழம் சாப்பிட்டா ஞானம் வரும், புளியாம்பழம் சாப்பிட்டால் புளி வருமா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்த இங்க இருந்து செருப்பு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஞானப்பழத்தை சாப்பிட்டா ஞானம் வரும்னு சொன்னா நீங்களே சாப்பிட வேண்டியது தானே? ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க? அப்போ அவங்க குடும்பத்துல யாருக்குமே ஞானம் இல்லைன்னு குத்தி காட்டுறீங்க. நானே பெரிய கலவு முட்டின்னு பார்த்தா நீ எனக்கு மேல கலவு முட்டியா இருப்ப போல இருக்க. நாராயணன், நாராயணன் எங்க பாக்க இது நாராயணன் வந்து டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த கதையே வேணாம், கூண்டுல நில்லு. இவரான இந்த ஆளுக்கு நல்லா இருக்க குடும்பத்தை கலைக்கிறதே வேலை. இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. யோ, தண்டனை எல்லாம் ஒண்ணு வேணாயா. பழத்தால ஏற்பட்ட பிரச்சனை பழத்தாலே தீர்த்து வைக்கிறேன் பாரு. முருகா, உனக்கு பழம் தானே வேணும்? ஆமாம். கணேசா, நீ பழம் விடு. முருகா, நீயும் பழம் விடு. எப்படி 2 பேரும் சேர்த்து வச்சுட்ட பார்த்தா? இதான் என் தீர்ப்பு.